அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 734வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மாவில் அதிக விளைச்சல் பெற என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. முக்கனிகளில் முதன்மையானது மா என்றால் மிகையாகாது. மாங்கனியில் பல நன்மைகள் உள்ளன. மாம்பழத்தை அளவோடு சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கிறது, செரிமானம் சீராகிறது, இரத்த சர்க்கரை கட்டுக்குள் இருக்கிறது. மாம்பழத்தில் வைட்டமின் ஏ சத்து, வைட்டமின் சி சத்து, நார்ச்சத்து உட்பட 20க்கும் அதிகமான சத்துக்களும் தாதுக்களும் அளவில்லாமல் உள்ளன. இத்தகைய முக்கியத்துவம் பெற்ற மாம்பழத்தின் முக்கிய பருவம் துவங்கும் நிலையில் உள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மாமரங்கள் பூ பூத்து காய் உருவாகி வருகின்ற இந்த நிலையில் மாவில் அதிக விளைச்சல் பெற நாம் கையாள வேண்டிய உத்திகள் பற்றி விவாதிக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக சேலம் மாவட்டம் கடையம்பட்டி வட்டாரத்தில் பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். குமரவேல் சார், பிளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது வருடம் முடியும் போது நம்மளுடைய நிகழ்ச்சி ஒன்று கொடுத்தோம். அதை முடிஞ்சு இப்போ புத்தாண்டுல முதல் நிகழ்ச்சி. அனைவரையும் இந்த புத்தாண்டுல வருக வருக என வரவேற்கின்றேன். அதாவது பழங்களிலே அரசன் மா, எல்லாருக்குமே தெரியும், கிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல சத்துக்கள், மக்கள் ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட விரும்பி சாப்பிடுற அளவுக்கு ருசி அதிகமான பழங்கள். ருசின்னா ஒரே மாதிரியான ருசி கிடையாதுங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சுவை உண்டு. அது மாதிரி ஒரு சிறப்பு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான பழங்கள் அவ்வளவு சிறப்பும் சுவையும் இருக்கிறதுனால சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க, வயசான பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் மா. அதனாலதான் இதனை பழங்களின் அரசன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, இதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதாவது உடனடியாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள், கண் பார்வைக்கு தேவையான சத்துக்கள், இது மாதிரி உடம்பு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள், இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதனுடைய பூக்கள் முதல், பட்டைகள் முதல், வேர்கள் முதல், இலைகள் முதல், பிஞ்சுகள் முதல், காய்கள், விதைகள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. அதாவது இப்ப நமக்கே வயிறு ஏதாவது தொந்தரவு பண்ணுது, அது மாதிரி சங்கடங்கள் ஏற்படும் போது மா விதைகளை உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய விதைகளை அரைச்சி மோர்ல கலந்து சாப்பிடும் போது அது எப்படிப்பட்ட வயிற்று சங்கடங்களும் நீங்கும். அடுத்தது உவர்ப்புத்தன்மை அதுல ரொம்ப அதிகம். ரத்தம் ஒரு வெட்டுப்பட்டு ரத்தம் வெளியேறினா கூட இந்த மா விதைகள் நம்ம அதுக்கு முன்னாடியே அதை எடுத்துட்டு வந்தோம்னா, சாப்பிட்டு வந்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிளட் கிளாட்டிங் பவரை கூட்டும். அதனுடைய கிளாட்டிங் ஆகக்கூடிய உறையக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும். அந்த அளவுக்கு அதுல சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த மா பிஞ்சுகள் பாத்தீங்கன்னா வடுமாங்காயா பயன்படுத்துறோம். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த காய்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஊறுகாய் போடுறதுக்காக பயன்படுத்துறோம். ரா மேங்கோவை சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துறோம். பழங்களை நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி பழங்கள்ல இருந்து பழ கூழ் தயாரிச்சு அதை நம்ம பயன்படுத்துறோம். பல்வேறு வகையான நம்ம ஜூஸ் இதெல்லாம் தயார் பண்ணி நம்ம அதை பயன்படுத்துறோம். இந்த அளவுக்கு மாவுல அவ்வளவு ஒரு பயன்கள் இருக்கு. அதாவது இவ்வளவு சிறப்பு மிக்க மா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. ஏரியாவிலும் சரி, உற்பத்தியிலும் சரி, கிட்டத்தட்ட உலகத்திலேயே 45% உலகத்துல விளையக்கூடிய
அந்த ஃப்ரெஷ் மேங்கோஸ் வந்து நம்ம தான் வந்து உற்பத்தி பண்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.32 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு நம்ம சாகுபடி பண்றோம். 20.9 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். நம்ம இந்தியாவினுடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8.39 மெட்ரிக் டன்ஸ். இது வந்து குறைவா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதிய தொழில்நுட்பங்கள், அதாவது அடர் நடவு முறை, அந்த அடர் நடவு முறை உதாரணத்துக்கு 15 அடிக்கு ஒரு மரம் அப்படிங்கிற முறையில 5 மீட்டர் பை 5 மீட்டர் இந்த அடர் நடவு முறையில நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட நம்மளுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திட்டோம். அதாவது ப்ரொடக்டிவிட்டியும் நம்ம வந்து அதிகப்படுத்திட்டோம். அந்த உற்பத்தி திறனையும் நம்ம வந்து அதிகப்படுத்திட்டோம். நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து தான் பாத்தீங்கன்னா அதிகமான உற்பத்தி வந்து செய்யறாங்க. அதனை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ் வந்து அதிகமான ஏரியா பரப்புல வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து அதிகமா இருக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பீகார், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்கள்லயும் இதை வந்து அதிகமா வந்து உற்பத்தி செய்யறோம். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,25,000 ஹெக்டர் பரப்பளவுல நம்ம சாகுபடி செய்யறோம். 5,37,000 டன்னஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம். 1,25,000 ஹெக்டர்ல 5.37 லட்சம் டன்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஹெக்டர்ல கிடைக்கக்கூடிய விளைச்சல் பாத்தீங்கன்னா 4.3 டன்னஸ். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து 8.39, அதை விட குறைவு தான். ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான மாந்தோட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மானாவாரியில் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நடவு பண்ணி விட்டுட்டு வர்றது வரட்டும் அப்படின்ற மாதிரியான மனநிலை வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அதை வந்து சரியா பராமரிக்கிறது இல்லை. ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான், அதனால அந்த அளவுக்கு பெரிய லெவல் கேர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதனாலேயே நம்மளுடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி. 4.3 டன்னு தான் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து எடுக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவினுடைய இதுலயே வந்து ப்ரொடக்டிவிட்டிலேயே பாதி தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ரெண்டாவது ஓல்டு ஆர்ச்சர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகம். அதனால நமக்கு இந்த உற்பத்தி திறன் வந்து குறைவு. இப்போ நல்ல தரமான மா வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். தரமான மா உற்பத்தி பண்ணணும். அதிக விளைச்சல் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு டார்கெட். அப்போ மா வந்து நல்ல விளைச்சல் வந்து எடுக்கணும், நல்ல தரமான அதிக விளைச்சல் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன யுக்திகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா சார், அதாவது எந்த ஒரு மரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், மாமரமா இருக்கட்டும், அந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வளரக்கூடிய ஸ்டேஜ்லயே அதுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணுமோ சரியான நேரத்துல வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மரம் வளர்ந்து அது காய்க்கிற சமயத்துலதான் காய்க்காத மரத்துக்கு எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு வந்து எருவு கொடுக்கணும், எதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு ராங் கான்செப்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. அது மாதிரி இல்லாம அது வளரக்கூடிய தருணத்திலேயே நடவு பண்ணி அது வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் கூட நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய மென்யூர்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுக்கணும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கரெக்டா வந்து பராமரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து விளைச்சல் வந்து அதிகமா கிடைக்கும் சார். அப்படி பார்க்கும்போது நமக்கு அறுவடை செஞ்ச உடனே இப்போ மா அறுவடை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மே மாதங்கள்ல முடிவடையும். ஒரு சில ரகங்கள்ல வந்து ஜூன் ஜூலை வரைக்கும் கூட இருக்கும். நீளம் இது மாதிரியான ரகங்கள் வந்து ருமானி இது மாதிரி ரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் கூட இருக்கும். அப்போ அறுவடை செஞ்சு முடிச்ச உடனே நம்ம வேலையா வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கவாத்து பண்ணணும். அதாவது ஜூலை மாத கடைசியில இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ள நம்ம வந்து கவாத்து பண்ணணும். கவாத்து பண்றதுல நிறைய வகைகள் வந்து இருக்குங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில ரொம்ப அடர் நடவு, மிக அதிகமான அடர் நடவு போடுறோம்னா அது அல்ட்ரா ஐடென்சிட்டி மாதிரி 3/2 ஸ்பேசிங்ல மீட்டர் ஸ்பேசிங்ல வந்து போடணும் அப்படின்னா, இல்ல 2.5/2.5 அது மாதிரி பண்ணும்போது கம்ப்ளீட் புருனிங் வந்து பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து வெட்டி விட்டுட்டு
அந்த பிரைமரி செகண்டரி பிரான்ச்சஸை விட்டுட்டு அந்த டெர்ஷரி பிரான்ச்சஸை வந்து நம்ம வெட்டி விட்டுட்டு புது துளிர் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து நம்ம வந்து நமக்கு பூக்கள் வந்து உருவாகும். இது வந்து அல்ட்ரா டென்சிட்டியில நம்ம வந்து நடவு பண்ணும்போது இது பண்ணலாம். நம்ம இப்போ நார்மலா அதிகமா வந்து நடவு பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5x5, அதாவது 15 அடிக்கு ஒரு மரம் அப்படின்றதுனால நம்ம வந்து பார்ஷியல் ப்ரூனிங் பண்ணா போதுங்க. அதாவது ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்ச கிளைகள், கிறிஸ்கிராஸ் பிரான்ச்சஸ், ட்ரையான பிரான்ச்சஸ், ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ். ரெண்டாவது சென்டர்ல வந்து சென்டர் ஓப்பனிங் சொல்லுவோம். மேல இருக்கக்கூடிய கிளைகள் அந்த உள்ள சன்லைட் வந்து பெனிட்ரேட் ஆகிற மாதிரி சென்டர் ஓப்பனிங் சொல்லக்கூடிய அந்த சென்டர் ஓப்பனிங்க மேல வந்து அடிச்சு விடணும். இது மாதிரி எல்லாம் செய்யும் போது நமக்கு வந்து லைட் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகும் சார். நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதே மாதிரி தரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துக்கு எந்த விதமான பிரான்ச்சஸும் நம்ம விடாம நம்ம வந்து கவாத்து பண்ணிடணும். இப்படி கவாத்து பண்ணாலே நமக்கு அந்த மரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை வந்து அடையும். இந்த கவாத்து பணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆகஸ்ட் 15க்குள்ள நம்ம வந்து முடிச்சிடணும் சார். முடிச்சுட்டு செப்டம்பர் அக்டோபர் கவாத்து பண்ண உடனே என்ன பண்ணணும், இந்த காப்பர் ஆக்சி குளோரைடு மாதிரியான மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஷ்ல வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 20 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அது கூட தேவைப்பட்டா நம்ம வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு தூள் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துல வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த கட் பண்ண இடங்கள்ல வந்து நம்ம தடவி விடணும். தடவி விடுறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள போகாது. இது வந்து இப்ப கவாத்து பண்றதுனால நமக்கு விளைச்சல் அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதிகரிக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா கவாத்து பண்றதுனால சீரான சூரிய வெளிச்சம் வந்து அந்த மரத்துக்கு கிடைக்கும். வேர்கள் வரைக்குமே கிடைக்கும், பெனிட்ரேட் ஆகும். கீழே இருக்கக்கூடிய அந்த அடித்தண்டு வரைக்குமே வந்து பார்க் வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது எவ்வளவு கிளைகள் தேவையோ அவ்வளவு கிளைகள் மட்டும் கரெக்டா இருக்குங்க. தேவையில்லாத கிளைகள் வந்து அதிகமா இருக்காது. தேவையில்லாத கிளைகள் இல்லாததுனால நமக்கு வந்து அதிகமான உணவு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. அதனால கவாத்து வந்து ஒரு முக்கியமான ஆபரேஷன். நமக்கு விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழி. கண்டிப்பா வந்து கவாத்து பண்ண தோட்டங்கள்ல விளைச்சல் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும். ரெண்டாவது சீரான விளைச்சல் வந்து இருக்கும். அடுத்தது செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எருவிடும் பணியை வந்து ஆரம்பிக்கணும் சார். 5 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்தலாம். ரசாயன உரங்களோட பாத்தீங்கன்னா இயற்கை உரங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். அதாவது நன்கு மக்கிய தொழு எரு, இல்லைன்னா மண்புழு உரம், இல்லைன்னா பயோ கம்போஸ்ட், நல்ல டீகம்போஸ் ஆன பயோ கம்போஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 50 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்குமே ஒவ்வொரு மரத்துக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். எந்த இடத்துல வந்து மரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சின்ன மரங்களா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு அடி தள்ளி வேர்ல இருந்து ஒரு அடி வரைக்கும் தள்ளி நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து பெரிய மரங்களா வளர்ந்துருச்சு, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆன மரங்கள் அப்படின்னும் போது அதனுடைய பெரிஃபெரி, அவுட்டர் பெரிஃபெரி வந்து எந்த இடத்துல வந்து வருதுங்களோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி தள்ளி அந்த பெரிஃபெரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடம் வரைக்கும் கூட வேர்கள் வந்து அந்த ஃபீடர் ரூட்ஸ் வந்து நல்லா இருக்கும், நல்லா ஆக்டிவா வந்து இருக்கும். அந்த இடத்துல ஒரு 1/2 அடி ஆழத்துல குழி பறிச்சு நம்ம வந்து வட்டப்பாத்திகள் அமைச்சு நம்ம வந்து கொடுக்கணும். எந்த விதமான காரணம் கொண்டும் பாத்தீங்கன்னா அந்த தண்டுகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் மினியூரோ வந்து கொடுக்கறது அது வேஸ்ட்டுங்க. அது வந்து தேவையில்லை. அந்த இடத்துல வாட்டரிங் கூட இரிகேட் பண்றது கூட அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஜென்டில் ஸ்லோப்பா வந்து வச்சுக்கணும் சார். நம்ம மரத்துக்கிட்ட இப்படி இந்த மாதிரி ஜென்டில் ஸ்லோப்பா வைக்கும் போது நமக்கு வந்து தண்ணீர் வந்து ஓரத்துல தான் வந்து நிற்கும். இந்த மேட்டு பகுதிகள் வந்து தாண்டி அந்த தண்டை போய் டச் பண்ணாதுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல ரசாயன உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ யூரியா, 1/2 கிலோ டிஏபி, 1/2 கிலோ பொட்டாஸ், அது கூட ஒரு நுண்ணூட்ட சத்து வந்து ஒரு 50 கிராம், எல்லா நுண்ணூட்டங்களும் கலந்த கலவை வந்து ஒரு 50 கிராம் கலந்து நம்ம கொடுக்கலாம். அது கூடவே நன்கு மக்கிய தொழு 50 கிலோ வரைக்கும் கொடுக்கும். அதாவது 5 வருடத்திற்கு உட்பட்ட மரங்கள். அதுல வந்து 2 வருடம் 3 வருடத்துக்கு உள்ள இருக்கிற மரங்கள்லாம் இந்த குவான்டிட்டிலேயே பாதி அளவு ரசாயனம் கொடுத்தா போதுங்க. 1/4 கிலோ ஒவ்வொரு இதுலயும் வந்து கொடுத்தா போதுங்க. ஒரு 3 வருடத்துக்கு மேற்பட்ட மரங்கள் 5 வருடத்திற்கு உள்ள இருக்குதுன்னா
இப்போ நம்ம சொன்ன குவான்டிட்டியை வந்து நம்ம கொடுக்கலாம். இதுவே வந்து 5 வருடத்திற்கு அதிகமான ஏஜ் உடைய மரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரியா 1 கிலோ, டிஏபி வந்து 1 கிலோ, பொட்டாஸ் வந்து 1 கிலோ, அது கூட ஒரு 100 கிராம் நுண்ணூட்ட சத்து வந்து கொடுத்துடலாம், கலந்து கொடுக்கலாம். ஒரு 100 கிலோ தொழு வர்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அதாவது எப்போன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல, அந்த மாதங்கள்ல நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தோம்னா தான் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கிரகிச்சு வேர்கள் மூலமா எடுத்து அது வந்து நமக்கு பூக்கள் வர்றதுக்கும் காய்கள் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லயும் அது வந்து பயன்படும். இப்ப காய்கள் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல அப்போ கொண்டு போய் கொடுத்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்து கிரகிச்சு அதுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க சார். அதனால செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் தான் சரியான தருணங்கள். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் நான் ட்ரிப் இரிகேஷன் வந்து வச்சிருக்கேன், நான் ட்ரிப் இரிகேஷன்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கு வந்து நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த கவாத்து செஞ்ச உடனே அந்த சமயங்கள்ல இருந்தே நம்ம வந்து ஷெட்யூலை வந்து ஆரம்பிச்சிடணும் சார். அதாவது ஆகஸ்ட் மாதங்கள்ல என்பிகே அளவு வந்து பாத்தீங்கன்னா 25, 40, 25 இந்த பர்சன்டேஜ் இதுல மொத்த குவான்டிட்டியா பிரிச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரோம் ட்ரிப்ல. அதே செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா 40% நைட்ரஜன், 30% பாஸ்பரஸ், 20% பொட்டாஸ் வந்து கலந்து கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி டிசம்பர் ஜனவரியில, அதாவது இந்த பூக்கள் வெளிப்போட்ட தருணத்துல அப்போ கொடுக்குறோம் 20% நைட்ரஜன், பாஸ்பரஸ் 20%, பொட்டாஸ் வந்து 25% வந்து நம்ம கொடுக்குறோம் சார். அதே மாதிரி மார்பல் ஸ்டேஜ்ல, அதாவது கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல, அது மார்பல் ஸ்டேஜ்னா நம்ம அத்திக்காய் சைஸ்ல வரக்கூடிய சைஸ் வரும்போது நம்ம நைட்ரஜன் வந்து 15%, பாஸ்பரஸ் வந்து 10%, பொட்டாஸ் வந்து 30% அளவுக்கு. ஏன்னா மெச்சூரிட்டி ஆக ஆக பொட்டாஸ் வந்து அதிகமா வேணும், அந்த குவாலிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்காக நமக்கு வந்து பொட்டாஸ் வந்து அதிகமா வேணும். அதனால அந்த சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ் வந்து அதிகமா வந்து கலந்து கொடுக்குறோம் சார். அதாவது இதுல முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா இரிகேட் பண்றதுங்க. அதாவது இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் ஒரு 40-50% வந்து மலர்கள் வந்து வெளியே வந்துருச்சு. மலர்கள் வெளியே வர்றது உடனடியா வெளியே வந்துடாது சார். அதனுடைய ஃப்ளவர் பிரைமாடியான்னு சொல்லுவோம். அதாவது அந்த குச்சிகள்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த மொட்டு பகுதி, அந்த பிரைமாடியா உருவாகிறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலேயே அந்த ஃப்ளவர் பிரைமாடியா வந்து உருவாயிடும். அது உருவாயிட்டு அது உள்ளாரவே இருக்கும், டார்மன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அது வந்து அந்த டார்மன்ட் ஸ்டேஜ் பிரேக் ஆகி நமக்கு இந்த குளிர்காலம் வந்து கடந்து டிசம்பர் எண்டு ஜனவரியில திரும்ப வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இருந்து அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம சரியா வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதனை தொடர்ந்து மழைக்காலம் அக்டோபர் நவம்பர்ல வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல மழைக்காலம் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம வந்து மருந்துகள் வந்து கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணணும். அது ஏதாவது ஒரு மருந்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இலையை வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய அந்த வெப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், லீஃப் வெப்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கூடுகள் வந்து கட்டிக்கிட்டு இப்ப நிறைய ஒளிச்சேர்க்கை வந்து பாதிப்படைய செய்யும். மரங்கள் வந்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு அப்பியரன்ஸ் நல்ல சரியில்லாத மாதிரி, ட்ரை ஆன மாதிரியான ஒரு கண்டிஷனை வந்து ஏற்படுத்தும் சார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயங்கள்ல நம்ம வேப்ப எண்ணெய் அசாடிராக்டின் வந்து 1500 ppm 5 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்கு, அதோட காதி சோப் கரைசல் வந்து கரைச்சு அது கூட நமக்கு தேவைப்பட்டா நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொண்டு வர்றதுக்கு, நோய் கிருமிகளை வந்து நம்ம வந்து ப்ரொபைலாட்டிக்கா வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு, அதனுடைய மைக்ரோபியல் பாப்புலேஷன் அந்த டிசீஸை வந்து உருவாக்கக்கூடிய, நோய்களை உருவாக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனை வந்து அதனுடைய லோடு மைக்ரோபியல் லோடை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம காப்பராக்சி குளோரைட் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த வேப்ப எண்ணெயோட நம்ம கலந்து நம்ம அக்டோபர் மாதங்கள்ல வந்து நம்ம தெளிச்சிடலாம். ஒரு முறை தரவா வந்து தெளிச்சு விட்டுட்டோம்னா அந்த முட்டைகள், சின்ன சின்ன புழுக்கள், கூட்டு புழுக்கள் இவையெல்லாம் வந்து காலியாயிடும் சார். இது வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 40-50% வந்து பூக்கள் வந்து வெளிப்பட்டு இருக்கு.
இன்னும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப குளிர்காலம் மாற மாற இப்ப வெயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுங்க. இப்ப ஆரம்பமாக ஆக இப்ப மலர்கள் வெளிப்படக்கூடிய வேகம் அதிகரிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்? சாதாரணமா அதாவது பூக்கக்கூடிய தருணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம இரிகேஷன் பண்றதை நம்ம நிறுத்திடணும் சார். இரிகேஷன் பண்றதை நிறுத்திட்டு நம்ம 80% மேல பூக்கள் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப ரெகுலரா வாரத்துக்கு ஒரு தண்ணி அப்படின்ற முறையில இரிகேட் பண்ணலாம். ட்ரிப் இரிகேஷன்லயும் நம்ம ரெகுலரா கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 40ல இருந்து 50 லிட்டர் தண்ணி அளவுக்கு நம்ம அதை பிரிச்சு நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் வெளிப்படக்கூடிய இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகள் பாருங்க. இதுதான் இந்த ஆப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகளுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த தத்துப்பூச்சிகள் தயாரா இருக்கும். அதனுடைய முட்டைகள் இட்டு அதை பாத்தீங்கன்னா அந்த குருத்து பகுதிகளில் அந்த தண்டுல ஒட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தயாரா இருக்கும். மலர்கள் வெளிப்பட்ட உடனே அந்த தத்துப்பூச்சிகள் அதுல போயிட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்னா அதுல இருக்கக்கூடிய சாறுகளை எல்லாத்தையும் உறிஞ்சிடும் சார். ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய அந்த மலர்கள் வெளிப்படும் போது அதுல இருக்கக்கூடிய சாறு ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுத்துட்டு சும்மா இருக்காதுங்க. அது அதனுடைய வாயில இருந்து அந்த தத்துப்பூச்சியினுடைய வாயில இருந்து ஹனி டியூ செக்ரீஷன் சொல்லுவோம். அதாவது தேன் போன்ற ஒரு திரவத்தை சுரக்கும். அந்த திரவத்தை சுரக்கும் போது நம்ம அதுல அந்த தேன் போன்ற திரவம் பாத்தீங்கன்னா இந்த கேப்னோடியம் ஃபங்கஸ்னு சொல்லக்கூடிய அந்த சூட்டி மோல்டு, இந்த கரும்படல நோய் உருவாகிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு சார். அதனால அந்த பூஞ்சானம் அதுல பட்டு அதனுடைய கருப்பா ஃபுல்லா இலைகள் முழுக்க, மலர்கள் முழுக்க, ஒரு சில சமயங்கள்ல மரங்கள் முழுக்க ஃபுல்லா கவர் ஆயிடுங்க. அது மாதிரி கவர் ஆகும் போது ஒளிச்சேர்க்கையினுடைய அளவு குறைஞ்சு பூக்கள் அதிகமா அது பிஞ்சுகளா மாறுறது தடுக்கப்படும். பிஞ்சுகளா இருந்தாலும் அது மேலேயும் இந்த கரும்படலம் படர்ந்துட்டு அது ஒரு அப்பியரன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். காய்கள் பெரிய பெரிய சைஸ் வந்தா கூட பாத்தீங்கன்னா கருப்பா டல்லா இருக்கிறதுனால மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் இருக்காது அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா. அதனால பாத்தீங்கன்னா சார் நம்ம இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதனை கட்டுப்படுத்திடணும். அதாவது எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக மலர்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம கரெக்டா முன்னாடியே அக்டோபர் மாதங்கள்ல ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து மலர்கள் வெளிப்படும் போது அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது என்னன்னா இந்த தத்துப்பூச்சியினுடைய பாதிப்புகள், அதனை தொடர்ந்து இந்த சாம்பல் நோய், பவுடரி மில்டியூன்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பல் நோயினுடைய பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ அதனை கட்டுப்படுத்துற மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு மருந்து மருந்து அது கூட அந்த பவுடரி மில்லையும் கட்டுப்படுத்துற மாதிரி. அதாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லேம்டா அதிகமா பயன்படுத்திருக்காங்க. லேம்டா சைக்ளாத்திரின் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்கு, அதை தெளிக்கலாங்க. அது கூட வெட்டபிள் சல்பர், அதாவது நனையும் கந்தகம் அந்த நனையும் கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணி இருக்கு, அதை கலந்து நம்ம தெளிக்கலாம். அப்படி தெளிக்கும் போது இதனுடைய பாதிப்புகள் வராம நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆரம்ப ஸ்டேஜ்லயே கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறையில நான் கட்டுப்படுத்தணும் சார், நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால இயற்கை முறையில வேணும் அப்படின்னா நம்ம மெட்டாரைசியம் அனிசோப்பிலே 5 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கலாம். பவுடரா இருந்ததுன்னா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கலாம். அது கூட சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ், லிக்யூடா இருந்தா 5 மில்லி, பவுடரா இருந்ததுன்னா 5 கிராம், இது ரெண்டுத்தையும் கலந்து நல்ல தரவா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்ம இந்த பாதிப்புல இருந்து கட்டுப்படுத்தலாம் சார். இல்லைன்னா திரும்ப அந்த வேப்ப எண்ணெய் நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரே பண்றோம், திரும்ப இன்னொரு முறை கூட வேப்ப எண்ணெய் 1500 ppm 5 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு அதை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும் போது இந்த பாதிப்புல இருந்து இதனை கட்டுப்படுத்தலாம். ஒரு ஸ்ப்ரேலயே பாத்தீங்கன்னா நமக்கு சாம்பல் நோயினுடைய பாதிப்புகளும் குறையும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தத்துப்பூச்சிகளினுடைய பாதிப்புகளும் குறையும். சரிங்க சார், இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டேன், 80% மேல பூக்கள் வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம ரெகுலரா இரிகேட் பண்ணலாம். இரிகேட் பண்றது பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி நம்ம கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அடுத்தது
இந்த சமயத்துல இப்ப அடுத்த பூக்கள் வந்து வெளியே வந்துருச்சுங்க. அடுத்த ஒரு 15-20 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பூச்சி மருந்துகள், ரசாயன பூச்சி மருந்துகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன். அதாவது பெரும்பாலும் இந்த தேன் பூச்சிகள், ஈக்கள், சின்ன சின்ன கொசுக்கள் மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாலினேஷன் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது அது வந்து பாதிக்கும். பாலினேஷனை வந்து பாதிக்கும். அந்த ஈக்கள், தேனீக்களை வந்து அது வந்து பாதிக்கிறதுனால நமக்கு பாலினேஷன் மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய அளவு வந்து குறையும். அப்போ அதுல இருந்து சரியா வந்து கட்டுப்படுத்தணும். எந்த பிரச்சனையும் வராம நமக்கு நல்ல பாலினேஷன் வந்து நடந்தாதான் நமக்கு காய்கள் வந்து நல்லா செட் ஆகும். அப்போ அந்த சமயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த விதமான பூச்சி மருந்துகளையும் தெளிக்க கூடாது சார். தெளிக்காம ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு, அதாவது இந்த பட்டாணி சைஸ் வரும்போது, பீ சைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பட்டாணி சைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த பட்டாணி சைஸ் வரும்போது நம்ம வந்து அந்த காய்கள் வந்து உதிராம நம்ம அதை வந்து பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து யூனிஃபார்ம் சைஸா வந்து வரணுங்க. அது மாதிரி வரணும். நல்ல காய்பிடிப்பு திறன் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம NAA அப்படின்னு சொல்லக்கூடிய நேப்தலின் அசிட்டிக் ஆசிட், அது வந்து பாத்தீங்கன்னா பிளானோபிக்ஸ்னு கமர்ஷியலா வந்து இருக்குங்க. அந்த பிளானோபிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 0.22 மில்லி, அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 2 மில்லி போட்டா போதுங்க. போட்டு நல்ல தண்ணியில வந்து போடணுங்க. உப்பு தண்ணி இது மாதிரி தண்ணியில வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. நல்ல தண்ணியை வந்து பயன்படுத்தணும். சாயந்தர நேரத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணணும் சார். அது கூட அட்ஜுவன்ட் கூட போட்டுக்கலாம். அதாவது அட்ஜுவன்ட்னா நம்ம அந்த ஸ்ப்ரெட்டர் சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அதை வந்து நம்ம கலந்து நம்ம வந்து சாயந்தர நேரத்துல தரவா ஸ்ப்ரே பண்ணணுங்க. அது வந்து NAA வந்து பாத்தீங்கன்னா தரவா ஸ்ப்ரே ஆனாதான் அது வந்து சோர்ஸ் டு சிங்க் ஈஸியா கொண்டு வரும். அதாவது அந்த இலைகள்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை நல்லா மொபிலைஸ் பண்ணி அந்த பிஞ்சுகளுக்கு வந்து கொண்டு வரும் சார். இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கின்றதுனால அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த காய்கள் பிஞ்சுகள் உருவாக்கும் போது அந்த ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். நார்மலா வந்து அது உதிர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்சசியன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகாம தடுக்கும். ரெண்டாவது அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து கரெக்டா வந்து வச்சுக்கும். அது மாதிரியான வேலைகளை NAA வந்து செய்யறதுனால நமக்கு பிஞ்சுகள் வந்து உதிராது சார். இதே NAA-வை இதே பிளானோபிக்ஸை திரும்பவும் வந்து மார்பிள் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது அத்திக்காய் ஆலங்காய் சைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பட்டாணி சைஸ், அடுத்தது வந்து அதுல இருந்து ஒரு 20-25 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம அத்திக்காய் ஆலங்காய் சைஸுக்கு நம்ம வந்து காய்கள் வந்து வரும். இந்த சமயங்கள்ல இப்ப கொடுக்குற அளவை விட 2 மடங்கு கொடுக்கும். இப்போ 0.2 இல்லைன்னா 0.22 ml அந்த அளவுக்கு கொடுக்குறோம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்புறம் வந்து 0.44 ml வந்து கொடுக்குறோம். எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 40 மில்லி தான் கொடுக்கணும். அதாவது ஒரு ஹெக்டருக்கு வந்து 100 மில்லியை தாண்டக்கூடாது. ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி மட்டும்தான் கொடுக்கணும். 40 மில்லிக்கு அதிகமா வந்து கொடுக்கக்கூடாது. அது எவ்வளவு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தரவா வந்து அட்ஜுவன்ட்டோட நம்ம கலந்து சாயந்தரம் ஈவினிங் டைம்ல மாலை நேரங்கள்ல நம்ம தரவா வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பிஞ்சுகள் வந்து உதிர்வது வந்து கட்டுப்படும். இப்போ இது மாதிரியான பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், இது பிஞ்சுகள் உதிராம அது வந்து யூனிஃபார்மா வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா வந்து நமக்கு விளைச்சல் வந்து அதிகரிக்கும், தரமான காய்கள் வந்து கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன பிரச்சனை வந்து வரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லக்கூடிய அந்த பறவை கண் நோய் அப்படின்ற பிரச்சனை வந்து, சாம்பல் நோய் ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்து பறவை கண் நோய், இந்த மலர்கள்லயே கூட பறவை கண் நோய் வந்து வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலினேஷன் முடிஞ்ச உடனே கூட இந்த NAA ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடியே பாலினேஷன் முடியும் ஒரு 10-15 நாள் மலர்கள் உருவாகி ஒரு 10-15 நாள்ல நம்ம வந்து திரும்ப இன்னொரு ஸ்ப்ரே கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த சமயங்கள்ல இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பர்ஸ் வந்து இன்னும் இருக்கு, பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னும் போது தயோமித்தாக்சோம் அப்படிங்கிற அந்த மருந்து, தயோமித்தாக்சோம் அப்படிங்கிற மருந்து 1/2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, இல்லைன்னா நம்ம இமிடா குளோப்ரைட்
இமிடாக்ளோபிரைட் கொடுக்கலாம். இமிடாக்ளோபிரைட் வந்து நம்ம அரை மில்லி அரை மில்லி கொடுக்கலாம் இமிடாக்ளோபிரைட். இல்லைன்னா அசிபேட் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. இதுல ஏதாவது ஒரு மருந்து. அது கூட இந்த பறவை கண் நோய்னு சொல்லக்கூடிய இந்த ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம 2 in 1 வந்து நம்ம எப்பவுமே வந்து கொடுக்கணும் சார். இப்போ வந்து ஹெக்ஸாகோனசோல் அந்த மருந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. இப்போ தயோமித்தாக்சோம் அது கூட ஹெக்ஸாகோனசோல். தயோமித்தாக்சோம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிராம், ஹெக்ஸாகோனசோல் வந்து 1 மில்லி. அது கூட நல்ல அந்த பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்காக போரான் வந்து 2 கிராம் சேர்த்துக்கலாம். போரான் வந்து 2 கிராம் சேர்த்து இது ஒரு ஸ்ப்ரே கூட நடுவில் வந்து கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது அந்த பட்டாணி சைஸ் வரும்போது, பிஞ்சுகள் வந்து பட்டாணி சைஸ் வரும்போது நம்ம எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். திரும்ப வந்து அத்திக்காய் ஆலங்காய் சைஸ் வந்து வரும்போது நம்ம எண்ணெயை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். அந்த பிளானோஃபிக்ஸை வந்து டபுள் த டோஸ் வந்து இது பண்ணலாம். எவ்வளவு கொடுத்தாலும் 40 மில்லியை தாண்டக்கூடாது. ஒரு ஏக்கராவுக்கு 40 மில்லியை வந்து தாண்டக்கூடாது சார். இது மாதிரி சரியான தருணத்துல வந்து பாதுகாத்துட்டு வரணும் சார். இதுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை ஒண்ணு வரும் அப்படின்னா, இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கரெக்டா பாதுகாத்துட்டு வந்தாலே நம்ம கண்டிப்பா வந்து அதாவது பிஞ்சுகள் அதிகமா உதிர்றதை நிறுத்தினாலே நமக்கு வந்து விளைச்சல் வந்து அதிகப்படுத்திடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார், சரியான இது மாதிரியான பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், 2வது வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் தெரியாமையே வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இதை பயன்படுத்தாததுனாலதான் நிறைய பூக்கள் வந்து கொட்டி போயிடுது, பிஞ்சுகள் கொட்டி போயிடுதுங்க. நமக்கு விளைச்சல் வந்து அதிகமா வந்து வர்றதில்லைங்க. ஆஹ் அதுக்கு அடுத்த இது பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பல ஈக்களினுடைய தொந்தரவு வந்து அதிகமா இருக்கும் சார். பல ஈக்கள் வந்து பாத்தீங்கன்னா, இது மாதிரி பல ஈக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மேல இருக்கக்கூடிய ஸ்கின் பகுதிக்கு உள்ள அது அதனுடைய பின்பகுதியில இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு இன்ஜெக்ட் பண்ணி எக்லேயிங் வந்து பண்ணிடும் சார். எக்லேயிங் பண்ணிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு 20-25 நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முட்டைகள் வெளிப்பட்டு அதனுடைய புழுக்கள் வந்து அதுல உருவாயிடும். அப்போ வந்து கரெக்டா அறுவடை பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும், நமக்கு புழுக்கள் வந்து உருவாயிடும். அறுவடை பண்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகும், எல்லா காய்களும் வந்து கீழே கொட்டி போடும். 2வது, அறுவடை பண்ண பழங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனா கூட அங்க போயிட்டு அவங்க கட் பண்ணி பார்க்கும்போது செய்யும்போது அதுல வந்து முட்டைகள் இருக்கும், 2வது புழுக்கள் வந்து இருக்கும். அது பழம் பழுக்க பழுக்க புழுக்களுடைய பாதிப்புகள் வந்து அதிகரிச்சு அதனுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சு மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் இல்லாம கடைசியில விளைச்சல் வந்து கூட நம்ம நஷ்டத்தை வந்து அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதுல இருந்து கட்டுப்படுத்த நம்ம ஆரம்பத்திலே என்ன பண்ணணும், இந்த ஃப்ளோரிங் ஸ்டேஜ்ல இருந்து லியூர் இருக்குங்க, மித்தைல் யூஜினால் லியூர். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபெரமோன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கராக்கு 4 இருந்து 5 வீதம் வாங்கி அங்கங்க கட்டி விடணும். அதாவது மித்தைல் யூஜினால் இனக்கவர்ச்சி பொறி மேங்கோக்காக தனியா இருக்கு, காய்கறிகளுக்கு வந்து வேறங்க கியோலியூர்னு சொல்லுவோம். அது சொல்லுவோம். இது வந்து மித்தைல் யூஜினால் லியூர். இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வைக்கிறவங்க கூட வைக்கலாம். பார்டர் ஏரியால நம்ம வைக்கலாம். இது ஒன்றும் இந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பெரமோன் வந்து அட்ராக்ட் பண்றதுதான். அந்த ஆண் ஈக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை வந்து கொன்னுடும். அப்போ வந்து இனப்பெருக்கம் வந்து அதிகமா நடக்காது, அதனுடைய இனவிருத்தி வந்து அதிகமா இருக்காதுங்க. அந்த ஈக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். இதுதான் கான்செப்டுங்க. அதனால இந்த பெரமோன் ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏக்கராவுக்கு ஒரு 4-5 வீதம் நம்ம வந்து கட்டி விட்டோம்னா இந்த பல ஈக்களினுடைய பாதிப்புல இருந்து குறையும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அறுவடை முடிகிற சமயங்கள்ல நம்ம பெரும்பாலும் இந்த பாதிக்கப்படக்கூடிய பழங்களை அப்படி அப்படியே நம்ம விட்டுருவோம் சார், கீழே போட்டுருவோம். அப்படி இல்லாம இந்த பழங்களை சேகரிச்சு குழி தோண்டி நம்ம புதைச்சிடணும். இல்லைன்னா ஒரு நெருப்பு போட்டு நம்ம எரிச்சு அதை வந்து அழிச்சிடணும். அது மாதிரி பண்ணும்போது அடுத்த சீசனுக்கு வந்து இது வந்து பரவாம நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் சார். இது வந்து மிக மிக முக்கியமானது. இதுவும் அந்த பறவை கண் நோய் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமான இது. அந்த பறவை கண் நோய் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் இல்லைன்னா மார்பிள் சைஸ் ஸ்டேஜ் அப்படி வரும்போது நம்ம வந்து காய்கள் காட்டுங்க சார். பழங்கள் வந்து பழுக்கும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, இது மாதிரி பழங்கள் பழுக்கும் போது கூட அந்த ஆந்த்ரக்னோஸ் சொல்லக்கூடிய இந்த பறவை கண் நோய் வந்து அதிகமா பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்போ இந்த கடைசியா வந்து கார்பன் டை மாதிரியான மருந்துகள் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு
அதை வந்து நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த விதமான பாதிப்புகள் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுவடை பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து எந்த விதமான பயிர் பாதுகாப்பு முறைகள், அதாவது கெமிக்கல் முறை வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து சாப்பிட்ற பொருள். அப்படியே ராவா வந்து பழம் பழுத்த உடனே காயாவோ பழமாவோ வந்து நம்ம ராவா வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடக்கூடிய பழங்கள். இப்போ இதுல வந்து நம்ம பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணும்போது அதனுடைய ரெசிடியூஸ் வந்து அதுலயே வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து நமக்கு வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷனை வந்து உண்டு பண்ணும். கேன்சர் இது மாதிரியான பாதிப்புகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய சம்பந்தமான பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீரிழிவு சம்பந்தமான பிரச்சனைகள் இவை எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தும். அதனால ரசாயன மருந்துகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறுத்திடணும் சார். நிறுத்திட்டோம்னா தான் நம்ம வந்து பாதுகாப்பான, சுவையான, தரமான பழங்களை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி அறுவடை செய்யக்கூடிய பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியான தருணத்துல மெச்சூரிட்டி இண்டிசஸ் வந்து கரெக்டா பார்த்து நம்ம வந்து அறுவடை செஞ்சு நம்ம வந்து பேக் பண்ணணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸும் வந்து நிறைய இருக்குங்க சார். அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸையும் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி நம்ம தரமான காய்கள் பழங்களை வந்து அறுவடை பண்ணி இயற்கை முறையில வந்து நம்ம பழுக்க வச்சு நம்ம வைக்கோல் போட்டு மூட்டம் போட்டு புகை மூட்டம் போட்டு பண்ணாலே நமக்கு வந்து நல்ல பழுக்குங்க. பழங்கள் வந்து நல்ல பழுக்கும், நல்ல கலரும் வந்து வருது சார். அது மாதிரி பழுக்க வச்சு பாதுகாப்பான பழங்கள் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து இப்போ இயற்கை முறையில விளைவிக்கக்கூடிய பழங்களுக்கு எல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சார், இயற்கை முறையில விளைவிக்கக்கூடிய விவசாயங்கள் கிரீவன்ஸ் டே அது மாதிரி சமயங்கள்ல வரும்போது எல்லா ஆபீசர்ஸ், கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், மற்ற ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு ரேப்போர்ட், ஒரு கான்டாக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் பழங்கள் வந்து அவங்களுக்கு சீசன்ல வந்து வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி தேவையோ அவங்க அலுவலர்கள் அவங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 5 பாக்ஸ் 10 பாக்ஸ் இது மாதிரி வாங்கிட்டு போறாங்க சார். அதனால டைரக்ட் சேல்ஸே வந்து இயற்கை முறையில விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரகங்கள் வந்து நம்ம தேர்வு பண்ணணும். சும்மா வந்து அந்த ரகம் சொல்றாங்க இந்த ரகம் சொல்றாங்க அப்படின்லாம் இல்லாம நம்ம ஒரு சில ரீஜன் ஸ்பெசிபிக்கா வந்து ரகங்கள் வந்து இருக்கு சார். நம்ம ஏரியாவுக்கு வந்து சூட்டபுளான ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இமாம் பசந்த் வந்து நல்ல சூட் ஆகுதுங்க. எல்லா ரீஜனுக்குமே நல்ல சூட் ஆகுது. அதே மாதிரி நல்ல சுவையான பழங்கள். கஸ்டமருக்கு வந்து ஈஸியா வந்து இமாம் பசந்த்னா ஈஸியா வந்து வாங்கிட்டு போயிடுறாருங்க. அதே மாதிரி மல்கோவா. மல்கோவா கொஞ்சம் ஆல்டர்னேட் பேரிங் சீசன்ல வருங்க. இருந்தாலும் இமாம் பசந்த் மல்கோவா காட்டிலும் பாத்தீங்கன்னா இமாம் பசந்த் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அல்போன்சோ, அதே மாதிரி தோத்தாபுரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி, காலப்பாடு. நம்ம வருடம் முழுக்க நமக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா எல்லா வருடமும் வந்து நமக்கு காய்க்கணும், லேட்டா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீளம், ருமானி மாதிரியான ரகங்களை வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யலாம். ஒவ்வொரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன இருக்கோ, என்ன பழங்கள் வந்து நம்ம மூவ் பண்ண முடியுமோ அது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம் சார். பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோக்கல்ல வந்து மூவ் ஆகக்கூடிய பழங்கள் வந்து அந்தந்த ஏரியால இப்போ உதாரணத்துக்கு வந்து சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலம் பெங்களூரா வந்து நல்ல மூவ் ஆகுங்க. அதாவது சேலம் பெங்களூரா ரகம் வந்து நல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா மல்கோவா அதிகமா மூவ் ஆகும். தோத்தாபுரி, அடுத்தது நீலம், செந்தூரா, காலப்பாடு, இமாம் பசந்த் இது மாதிரியான ரகங்கள் வந்து மூவ் ஆகும். இப்ப கன்னியாகுமரின்னா பாத்தீங்கன்னா அங்க விதமான பீட்டர் மாதிரி ரகங்கள் வந்து இதாகும். பாதிரி ஒரு வித்தியாசமான ரகம். நாகர்கோவில் பகுதிகள்லாம் அந்த பாதிரி அது மாதிரியான ரகங்கள், செந்தூரா இது மாதிரியான ரகங்கள் வந்து அங்க மூவ் ஆகும் சார். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸை ஒட்டி ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி வந்து அதிகமா வந்து மூவ் ஆகும். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி, காலப்பாடு இதெல்லாம் வந்து மூவ் ஆகும். அந்த ஏரியால நம்ம நல்லா விளையக்கூடிய ரகங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் விரும்பி மக்கள் சாப்பிடக்கூடிய ரகங்கள் வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யணும். ரெண்டாவது இது மாதிரியான ஒரே நாள் வந்து இப்ப நமக்கு பூ வந்ததுக்கு அப்புறம் தான் மருந்து அடிப்பேன், எனக்கு பெஸ்ட் வந்து பெஸ்டோ டிசீஸோ
கண்ணுக்கு தெரிஞ்ச அப்புறம் தான் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த முறையை வந்து விட்டுட்டு நம்ம அந்த அந்த டைம் நமக்கு நல்லா தெரியுதுங்க. டிசம்பர் எண்டு ஜனவரியில தான் பூ எடுக்க போகுது. பூ எடுக்கும் போது கண்டிப்பா ஆஃபர்ஸ் வரும். அது வருதோ இல்லையோ நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே அந்த டைம்ல வந்து சரியான ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த பூக்கள் வர்றதும் வந்து துரிதப்படும். இப்ப சல்பர்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த பூக்கள் வந்து வர்றது வந்து நல்ல துரிதப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், இப்போ பூக்கள் சப்போஸ் வரல, நமக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னும் போது அந்த ஃபிளார் ஃபிளாரல் பிரைமாடியா வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து வரும். ஒரு 5 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் போட்டு இப்ப இது மாதிரி சமயங்கள்ல பாதி 40-50% பூ எடுத்துருச்சுன்னா பூக்காத மரங்களுக்கு அந்த பொட்டாசியம் நைட்ரேட் வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா யூரியா 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அது வந்து வெளியே கொண்டு வந்துடும். அந்த ஃப்ளோரல் பிரைமாடியா வந்து பூவை வந்து வெளியே கொண்டு வந்துடும். பூவா வரலைன்னா கூட, இல்லைன்னா வெஜிடேட்டிவ் அது வெஜிடேட்டிவ் சூட் வெளியே வர்ற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒன்று வரணும் சார். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் சூட் வந்து வரணும், இல்லைன்னா ஃப்ளாரல் இது வந்து வெளியே வரணும். அது வந்து வெளியே வந்துடும் கண்டிப்பா வந்து அது இது மாதிரி சமயங்கள்ல வந்து இது பண்ணணும். இது மாதிரி அதாவது கவாத்து பண்றதுல இருந்து அறுவடை செஞ்சு கவாத்து பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல இருந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறதுல இருந்து எரு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கறதுல இருந்து அதுக்கு அடுத்தது வளர்ச்சி ஊக்கிகள் சரியான தருணத்துல பயன்படுத்துறதுல இருந்து நம்ம மற்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அறுவடை பண்றது கரெக்டான நேரத்தை அறுவடை பண்ணி டேமேஜ் ஆகாம கிரேட்டுகள்ல வந்து வச்சு கொண்டு போறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது. ரெண்டாவது பாக்ஸ்கள் வந்து வச்சு லேயர் லேயரா வந்து அதை பாதுகாத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்றது. இது மாதிரியான வேலைகள்லாம் கரெக்டா பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து விளைச்சல் நல்ல விளைச்சல் வருங்க. வரக்கூடிய விளைச்சலை வந்து அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி பணமா வந்து மாத்தலாம், வியாபாரம் பண்ணி பணமா மாத்தலாம். அதாவது எந்த ஒரு வியாபாரமும் வந்து பாத்தீங்கன்னா அதை சேல் பண்ணி நம்ம பணத்தை பாக்கெட்ல போட்டோம்னா தான் அந்த வியாபாரம் வந்து முடிவடையும். இல்லைன்னா வந்து அந்த வியாபாரம் வந்து சேல் பண்ணிட்டோம் ஆனா வந்து பணம் வந்து பாக்கெட்டுக்கு வரல அப்படின்னா அது வந்து வியாபாரமே கிடையாதுங்க. அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து விவசாயிகள் வந்து எக்யூப் ஆகிக்கிட்டு நேரடி விற்பனையில வந்து பெரும்பாலும் நேரடியில கொரோனாக்கு அப்புறம் வந்து எல்லாருமே நேரடி விற்பனையில வந்து இறங்கிட்டாங்க சார். நம்ம விவசாயிகள் வந்து இறங்கியிருக்காங்க. உழவர் சந்தைகள்ல அவங்க கடைகள் போடக்கூடியது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவசாய குழுக்கள் வந்து ரோட் சைட்ல வந்து கடைகள் வந்து ஓபன் பண்ற இதுவும் அதிகமாயிடுச்சுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரைவேட் வெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா வந்து நிறைய நிறைய கடைகள் வந்து ரோட் சைட்ல வந்து போட்டிருக்காங்க. புதிய புதிய பழ வகைகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி மேங்கோ சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே களை கட்டிட்டு இருக்கும் சார். அதாவது அந்த நமக்கு ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த செந்தூரா ரகத்துல இருந்து கடைசியா முடிவடையக்கூடிய அந்த ருமானி வரைக்கும், நீளம் ருமானி வரைக்குமே அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வெரைட்டியும் அந்தந்த டைம்ல வந்து கரெக்டா செந்தூரா, அது மாதிரி ஒவ்வொரு அடுத்தது வந்து இமாம் பசந்த், சேலம் பெங்களூரா, அல்பான்சோ, இது மாதிரி ஒவ்வொரு ரகங்களும் அப்படியே அவங்க டிஸ்ப்ளே பண்ணி அதை வந்து கொண்டு வந்து நல்ல லெவலுக்கு வந்து இப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து மக்களை வந்து நல்லா ரீச் பண்ணுதுங்க. மக்களை வந்து நல்ல விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து வந்துட்டாங்க சார். பழங்கள் காய்கறிகள் வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம மாம்பழங்கள் வந்து இமாம் பசந்த் தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து வந்துருச்சுங்க. இமாம் பசந்த் மட்டும் இல்லைங்க, அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய ரீஜன் ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு இதே கிடையாதுங்க. அதனால இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம இப்போ பழைய ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்றது என்ன ஏது அப்படின்னு தெரியாம ஒரு வியாபாரியை நம்பி மொத்தமா வந்து தோட்டத்தை அப்படியே கொடுத்துட்டு நம்ம வந்து சிரமப்பட்டுட்டு அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம போற அந்த ஸ்டேஜ் தாண்டி இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து வந்துட்டோம். இந்த ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம விவசாயிகள் வந்து கரெக்டா அந்த மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்திக்கணும் சார். அந்த ரகங்கள் வாரியா வந்து அதை பிரிச்சு அதை விற்க கத்துக்கணும். அந்த இடத்த வந்து இப்போ பழமுதிர் சோலைகள் இல்லைன்னா ரோட் சைடு இருக்கக்கூடிய கடைகளை ரெகுலரா பார்த்து, இல்லைன்னா நம்மளே ஒரு ரோட் சைட்ல ஒரு கடை போடுவோம். 4-5 விவசாயிகள் சேர்த்து ஒரு ரோட் சைட்ல வந்து ஒரு கடை போட்டா போதுங்க. டிவைட் பண்ணி ஆளுக்கு ஒரு நாள் வந்து நின்னோம்னா கூட நம்ம வந்து நின்று சேல் பண்ணலாம். இப்போ துறையின் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ தள்ளுவண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சார்.
புஷ்காட் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஃப்ரீயாவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஒருத்தர் இருக்கக்கூடிய மானியம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து உண்மையிலேயே நல்ல ரீச் ஆயிருக்கு சார். அந்த புஷ்காட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில இருந்து அந்த அத்திப்புள்ளி பார்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரி வரைக்குமே பார்த்துட்டேன் நான். எல்லா இடத்துலயுமே அந்த புஷ்காட் வந்து ரோடு ஓரத்துல வந்து தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறைன்னு போட்டு அந்த கலர் கலரா அந்த வண்டி வந்து நிக்குதுங்க. அது மக்களை வந்து ரீச் ஆயிருக்கு. அது மார்க்கெட்டிங்காக ஒரு ஒரு அது ஒரு நல்ல ஒரு சைனுங்க. அது மாதிரி நம்ம அது மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு நம்ம கரெக்டா வந்து சேல்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு லாபகரமா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சார். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அல்போன்சோ வந்து ஏன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா அல்போன்சோ வந்து அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அல்போன்சோ நிறைய போயிட்டு இருக்கு சார். அடுத்து தோத்தாபுரி நிறைய போயிட்டு இருக்கு. தோத்தாபுரியும் வந்து அதிகமா பெங்களூரா அதுவும் அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பங்கனப்பள்ளியும் வந்து எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து நல்லா இருக்குங்க சார். இப்போ இமாம் பசந்த் வந்து நல்ல அடுத்த லெவல்ல வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இமாம் பசந்த் வந்து ப்ரிஃபர் பண்ணி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 50,000 இருந்து ஒரு 65,000 டன் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50,55 மில்லியன் வரைக்குமே யுஎஸ் டாலர் அளவுக்கு நம்ம சேல்ஸ் வந்து இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து அதிகமா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். யுஏஇ, யூகே, அடுத்து வந்து கத்தார், ஓமன், குவைத், சிங்கப்பூர், பஹ்ரைன், ஜெர்மனி, கனடா, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து நம்ம பண்றோம். போன வருஷம் மட்டுமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கே கிட்டத்தட்ட யூஎஸ்கே வந்து 1000 மெட்ரிக் டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டே பை டே இதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சார். எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. உலக அளவுல நம்மளுடைய மேங்கோஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ இது மாதிரியான உயர்ந்த தொழில்நுட்பங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தி நவீன ரகங்கள், ரெண்டாவது சரியான பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், சரியான நேரத்துல அதை பயன்படுத்துறது, சரியான நேரத்துல வந்து அறுவடை செய்யறதுங்க. இது மாதிரியான எல்லா இதையும் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம விளைச்சலை வந்து 2 மடங்கா அதிகப்படுத்தலாம். இப்போ அது உதிரக்கூடிய இதையே கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம வந்து பெரும்பாலான இது வந்து நமக்கு இருக்குங்க. கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இப்போ நம்ம புதிய தலைமுறை டிவில தூர்தர்ஷன்ல எடுத்து பார்த்தாலும் இருக்குங்க. நம்ம கொடுத்த நம்ம விவசாயிக்கு வந்து இந்த எண்ணெய் அதெல்லாம் கரெக்டான சமயத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணி அவர் வந்து கொண்டு வந்தாரு. கடந்த ஆண்டு நமக்கு தெரியும் ஒரு கடுமையான ஒரு வறட்சி வந்தது. மே மாசம் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு மேலதான் வந்து மழையே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது வரைக்கும் பயங்கர ட்ரை ஸ்பெல் இருந்ததுங்க. அந்த ஒரு தருணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை கவாத்துல இருந்து பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வளர்ச்சி உத்திகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பனமரத்துப்பட்டியில விவசாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 5-5.5 டன் வரைக்கும் எடுத்தார் சார். நல்ல விளைச்சல் வந்து எடுத்தார். ஒரு 4 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 21, 22 டன்னு பக்கம் 24 டன்னு அறுவடை பண்ணி கிலோ வந்து 25 ரூபாய் அப்படின்ற விதத்துல வந்து அவரு கொடுத்தாருங்க சார். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து இருக்கு சார். கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் வந்து இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து இப்போ இந்த தருணத்துல என்ன பண்ணணுமோ கரெக்டான நேரத்துல பார்த்து பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். சும்மா ஒரு அந்த பிளாங்கட் அப்ளிகேஷனுங்கிறது வந்து தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வியாபாரிகள்லாம் அவங்கள வந்து எதுவும் நம்ம குறை சொல்லல. பட் அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்ல வந்து விளைச்சல் அதிகமா எடுக்கணும், வர்றதை வந்து அவங்க கரெக்டான இதுக்கு அறுவடை பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க நிறைய மருந்துகள் கூட பயன்படுத்துறாங்க. அது மாதிரி இல்லாம என்ன மருந்துகள் எப்ப தேவையோ அந்த ப்ரொபைலாட்டிக்கா நம்ம கொடுத்தோம்னா போதும். கரெக்டா ஒரு 3 ஷெட்யூல் 4 ஷெட்யூல் கொடுத்தா போதும் சார். ஒன்றும் பெரிய லெவல்ல வேற தேவையில்லைங்க. நல்ல விளைச்சல் வந்து நமக்கு எடுக்கலாம். நன்றி டாக்டர் குமரவேல், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மாவில் அதிக விளைச்சல் பெற என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல், கடையம்பட்டி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், சேலம் மாவட்டம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான
நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. இது இந்த பருவத்திற்கு ஏற்ற ஒரு முக்கியமான தலைப்பு என்பதால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நமக்கு வழங்கிய டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் அவருடைய முதல் நிகழ்ச்சியாக இது நடைபெற்றுள்ளது. அவர் தற்போதுதான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். டாக்டர் குமரவேலாக அவர் மாறி இருக்கிறார். அவருக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.